இன்றைக்கு இருக்கிற சிக்கல் என்ன? இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்ட 75வது ஆண்டு விழா. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் அம்பேத்கருடைய படத்தை வைத்து அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் டே கொண்டாடப்பட வேண்டும். அதை பாராளுமன்றத்தில் பேசினார்கள், எல்லோரும் பேசினார்கள். தமிழகத்தை சார்ந்த எல்லா எம்பிகளும் பேசினார்கள். அம்பேத்கர் 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 என்று. அமித்ஷாவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. பட்டனை எழுந்து சொன்னார், அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்களே, அம்பேத்கர் பெயரை சொல்லுவதற்கு பதிலாக அந்த ஆண்டவன் பெயரை சொன்னால் புண்ணியமாவது கிட்டும். அம்பேத்கர் என்ன பாவப்பட்ட பெயரா? இப்பொழுதும் அறிவிக்கிறேன், 1000 முறை அல்ல, 1000 முறை கோடி முறை தமிழகத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 40 எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் பெயரை ஒழிப்பார்கள், தந்தை பெரியார் பெயரை சொல்லுவார்கள். இது திராவிட பூமி, தந்தை பெரியாருடைய பூமி. மறுநாள் முதலமைச்சர் தளபதி கண்டன அறிக்கை வெளியிட்டு சொன்னார், நாங்கள் இன்னும் பாவம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, பாவம் செய்தது நீதானே. இன்றைக்கும் சொல்லுகிறோம், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், கடவுளின் பெயரால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தியை குறைக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஆதிக்க மனமடைத்தவர்களுக்கு சொல்கிறேன், பெரியாருடைய கொள்கைகளை எங்களுக்கு இருக்கும் வரை எந்த கும்பலாலும் தமிழகத்தில் அசைக்க முடியாது. கோயிலின் பெயரை சொல்லிட்டு திருவண்ணாமலை, திருவையாறு, திருவாரூர் வெற்றி பெற்றது யார்? திமுக தான். தோற்று போனோமா? நீ எந்த ராமரை காரணம் காட்டி அயோத்தியில் ராமர் கோயில் வெற்றினாயே, அந்த தொகுதியில் பாஜக வென்று இருக்கிறதா? இயற்கையின் வழி எங்களுக்கு தெரியும், கடவுளை வணங்குகிறோம் இல்லையோ, இயற்கையின் சக்தி என்றைக்கும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் துணை நிற்கும் என்பது என்ன மாற்று கருத்தும் இல்லை. சிந்தித்து சிந்தித்து பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை முழக்கங்கள், திராவிட இயக்கத்துடைய கருத்துகள் இன்றைக்கு வேரூன்றி கிடக்கிறது. செய்தியை விரைவாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு என்ற சிந்தனை மிகுந்த பேச்சாளர். சிபி சிற்றரசு, சிந்தனை சிற்பி சிபிசி கூட்டங்களில் பேசுவார், ஆதாரத்தோடு பேசுவார், அனைத்து வளங்களையும் சொல்லி சொல்லி பேசுவார். சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு. மறுநாள் மாற்று கட்சிக்காரர்கள் கூட்டம் போட்டு கேட்பார்களாம், சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு 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 சிற்றரசுங்கிறீங்களே, அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு? கிண்டலும் கேலியும் நக்கலும் நையாண்டியும். சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு? கரிஞ்சட்டை போராளிகள் மறுநாள் கூட்டம் போட்டு சொல்லுவார்களாம், சிற்றரசு 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 சிபி சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று கேட்டீர்களே, உங்கள் ராஜாஜியை, மூதறிஞரை, உடம்பெல்லாம் மூளை என்று சொல்லப்பட்ட ராஜாஜியை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லுகிறீர்களே, அந்த ராஜாஜி எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சிற்றரசு எங்கள் சிபி சிற்றரசு. பேசி 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 வளர்ந்த கட்சி, பேசி 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 வளர்ந்த கட்சி. கோவிசெலியன் பேசுகிறான், எதிரே கேள்வி கேட்க ஆள் இல்லை, எங்கள் கொள்கை பேசப்பட்டவர்கள். மதுவதனி பேசுகிறார், ஆதரவும் கரவொலியும் அதிகம் கிடைக்கும் கோவிசெலியனை விட. ஆனால் ஐயா பேசினால், அறிஞர் அண்ணா பேசினால், ஆசிரியர் பேசினால் கல்கள் வீசும், செருப்புகள் வீசும், நலமல்லி வீசுவார்கள், குப்பைகளை தூவுவார்கள். அதையும் பொறுத்துக் கொண்டு இந்த தமிழ் சமுதாயத்தை குலைத்த ஒப்பற்ற தலைவர் தந்தை பெரியார் என்ற கம்பீர தலைவர்.